இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வாழைத்தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 3 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதை இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கான தேவையான அளவு என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, காஞ்ச மிளகாவையும் வேர்க்கடலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தாளிச்சிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் வச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. இப்போ வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு 2 பல் தட்டி வச்சது போட்டுக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம வாழைத்தண்டு வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கம்மியாக இருந்தால் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுவே அதிகமாக இருக்குது மஞ்சத்தூள் தண்டில். இப்போ வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டு லைட்டாக அதில் தண்ணி இருக்கும், அது லைட்டாக சுருண்டு வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ அது வெந்திருக்க வேவலையான்னு பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வாழைத்தண்டில் உப்பு இருக்கா என்னன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. இப்போ அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு கிளறிக்கலாம். ரொம்ப நேரம் கலரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர்னா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு ஏறட்டும்னு சொல்லிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு கிளறாம விட்டோன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். எல்லாத்துக்கும் கூட மிக்ஸ் ஆனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். என்னோடய காம்பினேஷன் வாழைத்தண்டு பொரியல் எப்படி இருக்குது செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.